ஆல் இந்தியா ரேடியோ இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர் ஜங்ஷன். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். है देश भारत हम सब का प्यारा, हम इसके मालिक, ये घर है मेरा. तो दे प्यार से वोट, दे प्यार से वोट की शक्ति इसको, जो है फर्ज मेरा अधिकार मेरा. दे प्यार से वोट की शक्ति अपनी, है फर्ज मेरा अधिकार मेरा, जो है फर्ज मेरा अधिकार मेरा. வணக்கம் நண்பர்களே. நமது பிரபல நாடக கலைஞர் இயக்குனர் பத்மஸ்ரீ பண்டிட் ராம்தயாள் சர்மா அவர்கள் பாடிய பாடலை நாம் இப்போது கேட்டோம். வாக்காளர் ஜங்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் இன்று எந்த துறையும் விட்டு வைக்கல. இது தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்குது. அதனால இன்னைக்கு நாம தகவல் தொழில்நுட்ப செயலிகள் பற்றி தான் பார்க்க போறோம். நண்பர்களே, தேர்தல் செயல்முறையை எளிதாக்குவதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டது. இது தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த உதவுது. தேர்தல் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் மனசுல வச்சுதான் வாக்காளர்கள், வேட்பாளர்கள், தேர்தல் தொடர்பான அதிகாரிகள், ஊழியர்கள் போன்றவர்களின் பயன்பாடு மற்றும் வசதிக்காக பல தகவல் தொழில்நுட்ப பயன்பாடுகளை உள்ளடக்கிய புதிய தொழில்நுட்ப கருவிகளை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள நான் உங்களை வைபவ் வீட்டிற்கு அழைத்து செல்ல போறேன். அங்கு ஐடி செயலிகளை பற்றி விவாதிக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். டே தம்பி, சென்னைக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. நீ என்ன ஒரு படத்தை கூட அழைச்சிட்டு போலடா. ஓ மை டியூட் அண்ட் கூல் டாட், உங்களுக்கு சினிமா டிக்கெட் ஆப் பற்றி தெரியாதா? உங்கள் மொபைல்லே இருக்குது. அது சரி, அதில் டிக்கெட் புக் பண்ணிடலாம். ஆனால் தேட்டருக்கு எப்படி போவோம்? யார் கூட்டிகிட்டு போவாங்க? அம்மா, நீங்கள் வேற. நீங்கள்லாம் எந்த உலகத்தில் வாழ்கிறீங்க? இது கார் புக்கிங் ஆப். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் வாங்க, எங்கே வேணாலும் போங்க. ஆமாம் தம்பி, பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஞாபகத்துக்கு வருது, உன்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் அட்ரஸை மாற்றிட்டியா? அப்பா, நான் என்ன செய்யறது? எனக்கு நேரம் கிடைக்கல. புதுசாக வேலைக்கு வேற சேர்ந்துருக்கேன் இல்லையா? வைபவ், மை டியர் டூட் அண்ட் கூல் சான், நீ எந்த நூற்றாண்டில் இருக்கிற? ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் பற்றி உனக்கு தெரியாதா? அதை டவுன்லோட் செஞ்சு முகவரி மாற்றத்திற்கான ஆதாரத்தை சமர்ப்பிச்சா வாக்காளர் அடையாள அட்டை உன்னுடைய புது அட்ரஸுக்கே வந்துடும். அது மட்டுமா? அந்த செயலியை பதிவிறக்கம் செய்யும்போது நோ யுவர் கேண்டிடேட், அதாவது உங்கள் வேட்பாளரை அறிந்து கொள்ளுங்கள், அந்த செயலியையும் பதிவிறக்கம் செஞ்சுக்க. இது ரொம்பவும் அருமையான செயலி. வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேட்பாளர் யாரு, அவரோட விவரம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேணாமா? அடடா அப்பா அம்மா, என்ன இப்படி போட்டு தாக்குறீங்க? உங்களுக்கு மொபைல் ஆப் பற்றி தெரியாதான்னு ஒன்று கேட்டேன், அதுக்காக இப்படியா? இது பதிலுக்கு பதிலா சூப்பர் தான் போங்க. பின்ன எங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க மகனே? நான் உனக்கு அப்பாடா. இந்த செயலிகள் மட்டும் இல்லை, சி விஜில் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதை நீ டவுன்லோடு பண்ணிக்கிட்டா யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட தவறான முறையில் வாக்களிக்க சொன்னால் அதை வீடியோ எடுத்து உடனடியாக இந்த ஆப்பில் அதை அப்லோடு செஞ்சு பாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ஓ அப்படியா? இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் சொல்வதை இப்போது கேட்கலாம். हमने एक ऐप शुरू की है. நாங்க ஒரு செயலியை துவக்கி இருக்கோம். அதோட பேரு சி விஜில். பயனாளி யார் ஒருவரும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நடைபெறுகிற முறைகேடுகளை ஒரு போட்டோ மூலமாகவோ வீடியோவாகவோ அப்லோட் பண்ணலாம். அவர் எங்கிருந்து இதை செய்கிறாரோ அந்த இடத்தோட
லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் விவரங்கள் எங்களுக்கு வந்துடும். 100 நிமிடங்களுக்கு உள்ளாகவே எங்கள் பறக்கும் படையினர் அங்கே வந்து முறைகேட்டை பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்துடுவாங்க. जो एक्शन होता है वो लेते हैं. அப்பா, நான் எந்த பிரச்சனையிலையும் சிக்க விரும்பலை. என் பேர் வெளியே வந்துச்சுன்னா என்னை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இந்த செயலியில் உள்ள நல்ல விஷயமே அதான்டா. தகவல் தர்றவங்களோட அடையாளம் ரகசியமாக வைக்கப்படும். அது மட்டுமல்ல, தகவல் அனுப்புன 100 நிமிஷத்துக்குள்ள நடவடிக்கையும் எடுக்கப்படும். நிஜமாவா? அப்பா, இந்த விஷயம் ரொம்ப அருமையாக இருக்குப்பா. அதனால என் செல்ல மகனே, நோ யுவர் கேண்டிடேட் செயலி, பூத் ஆப்பு, சி விஜில் செயலி, ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பு, சக்ஷம் ஆப்பு, அப்சர்வர் செயலி, பிஎல்ஓ ஆப்பு, நோடல் ஆப்பு அப்படின்னு பல செயலிகள் இருக்கு. ஆஹா அப்பா, சூப்பர். நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் செயலிகள் பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு அறிவு களஞ்சியம் ஆயிட்டீங்க. வைபவ், அறிவு களஞ்சியம்தான், அதுல என்ன சந்தேகம்? ஒரு விஷயம் தெரியுமா? ஊர்ல நம்ம பக்கத்து வீட்ல ஒரு மாற்றுத்திறனாளி மாமா இருக்கிறாரு. அவரோட போன்லயும் எல்லா செயலிகளையும் அப்பா பதிவிறக்கம் செஞ்சு கொடுத்துட்டாரு. அப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல தேர்தல் பத்தி தப்பு தப்பா அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அவர் ரொம்பவே மாறிட்டாரு. தப்பு தப்பாவா? என்னம்மா சொல்கிறீங்க? ஆமா தம்பி, அவர் நல்லதையே பேச மாட்டாரு. எல்லா நேரத்திலையும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஓஹோ. ஆனா சக்ஷம் செயலி மூலமா பயனடைஞ்சி வாக்குச்சாவடிக்கு போற வசதி கிடைச்சதும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. கார்ல இருந்து இறங்கின உடனே சக்கர நாற்காலியில வசதியா சரிவு பாதையில போய் ஓட்டு போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. இது அவருக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு. அது மட்டும் இல்லை மகனே, நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த சக்ஷம் செயலி மட்டும் இல்லை, ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பு, சி விஜில் ஆப்பு, நோ யுவர் கேண்டிடேட் ஆப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோடு பண்ணலனா வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதாவது எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான். வைபவ், இதத்தானே உலகத்தோட ஒன்றி வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கேளுப்பா. அதனால மகனே, பயனுள்ள எல்லா ஆப்களையும் உடனே பதிவிறக்கம் செஞ்சுக்க. அதோட அதை சரியா பயன்படுத்திக்கவும் செய்யு. அம்மா, நீங்களும் கலக்குறீங்க. அருமை மகனே, இந்த செயலிகளை பற்றியெல்லாம் நீ மற்றவங்களுக்கும் சொல்லணும். நிச்சயமாப்பா. நான் டியூட் அண்ட் கூல் இல்லை, நீங்கள் தான் எப்பவும் போல என் டியூட் அண்ட் கூல் டேட். இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஐடி பிரிவு இயக்குனர் அசோக் குமார் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். भारत निर्वाचन आयोग ने सी विजिल ऐप இந்திய தேர்தல் ஆணையம் சி விஜில் ஆப்பை மேம்படுத்தியிருக்காங்க. இதை கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து எளிதாக டவுன்லோட் பண்ணலாம். இந்த சி விஜில் ஆப் வழியாக தேர்தல் நடைமுறைகளில் நடக்கிற விதிமீறல்கள் குறித்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ல முடியும். இதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க. सही कार्रवाई करता है. இந்த முக்கியமான செயலிகளை உங்க போன்ல பதிவிறக்கம் செஞ்சிருக்கீங்களா? இல்லைன்னா இப்போவே செய்யுங்க. வாக்காளர் ஹெல்ப்லைன் செயலியை மட்டுமாவது பதிவிறக்கம் செய்யுங்க. தேர்தல் தொடர்பான செயலிகளை தொடர்ந்து பதிவிறக்குவது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்போ நம்மளோட நேயர்கள் சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க, அதை கேட்கலாம் வாங்க. என் பேர் வசந்தா, 66 வயசு. நான் ஓட்டு உரிமை கிடைச்சதுல இருந்து இது வரைக்கும் நான் ஓட்டு போடாம இருந்ததில்லை. நாங்க முதல் ஆளா போய் ஓட்டு போடுவோம். எங்களுக்கான உரிமை இது. நாட்டு மக்கள் குடிமக்கள் அப்படின்ற உரிமையை விட்டு கொடுக்காம இது வரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கால இளைஞர்களுக்கு அதோட அருமை தெரியல. தெரியும் போது அவங்க ஓட்டு போடுறத மிஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஓட்டு போடுறது முக்கியமான விஷயம். நமக்கு ஜனநாயக கடமை, நமது உரிமையும் கூட. என் பேர் சரஸ்வதி, எனக்கு வயசு 72. நான் சென்னை புளியந்தோப்பில் வசிக்கிறேன். தேர்தலில் ஓட்டு போடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நமது கடமையும் கூட. எலெக்ஷன் வரும் தேதியை எப்பொழுதுமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பேன். முன்னெல்லாம் ஓட்டு சீட்டு பேப்பராக தருவாங்க. ஆனால் இப்போ ஓட்டு போட மிஷின் வந்துருச்சு. அதனால் மிஷினில் பட்டன் அழுத்தினால் போதும். முந்தியெல்லாம் ஓட்டு போட்டுட்டு வரும்போது சரியா போட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா இப்ப மிஷின் வந்ததுனால ஓட்டு போட்டுட்டு யாருக்கு போட்டோம்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வர முடியுது. இனி வருங்காலங்களில் எனது ஓட்டை அவசியம் கண்டிப்பாக போடுவேன். நான் ஆர்ஜே லதா சுகுமார். வாக்குரிமை என்பது ஜனநாயகத்தோட ஒரு அங்கம். வாக்களிப்பதன் மூலம் நம்மால் நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். மக்கள் தங்கள் நாட்டிற்காக வேலை செய்வதற்கும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் நியாயமான வாய்ப்பை பெற இது அனுமதிக்கிறது.
அதனால் வாக்களிப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம். இவங்க சொல்றதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நாளை செய்வதை இன்றே செய், இன்று செய்வதை இப்போதே செய், தள்ளி போடுறதுன்றது முன்னேற்றத்துல இருந்து நாம விலகி செல்றது மாதிரி. இதை தவிர்க்க இந்த வாக்காளர் செயலிகளை இன்னைக்கே உங்க போன்ல இருக்க கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருந்து பதிவிறக்க செய்யுங்க. இப்போ சில நல்ல தகவல்களை தர்றோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு தகவலுக்கான நேரம். முதல் பொது தேர்தல்ல ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனித்தனி வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? நாடு முழுவதும் வாக்குச்சாவடிகள்ல வாக்குச்சீட்டுகளை போடுறதுக்காக 24,73,850 உலோக பெட்டிகளும் 1,11,850 மரப்பெட்டிகளும் தேவைப்பட்டது. என்ன நேயர்களே, இது ஒரு அருமையான தகவல் இல்லையா? இந்த ஆன்லைன் ஆப் மூலமா எத்தனை வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இத இன்னமும் முன்னேற்றம் செய்யணும். முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க வாக்களிக்க சென்று நல்ல அரசாங்கத்தை தேர்வு செய்யுங்க. அப்போ நாடு எல்லா திசைகள்லையும் முன்னேறும். அதனால செயலியை பதிவிறக்க செஞ்சு வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கிறதா என சரி பாருங்க. வாக்களிக்க அவசியம் செல்லுங்க. அதை எங்களுக்கு செயலி மூலமும் சொல்லுங்க. தேர்தல் ஆப்களை பயன்படுத்துங்க. தேர்தல் நடைமுறைகளில் பங்கெடுத்து விழிப்புள்ள குடிமகன் ஆகுங்க. இப்போ கேள்வி நேரத்துக்கு வந்துட்டோம். கடந்த வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, சி விஜில் செயலியின் பயன் என்ன? இதற்கு சரியான பதில், சி விஜில் ஆப்பின் மூலமாக தேர்தல் விதிமீறல்களை தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவிக்கலாம். சரியான பதில் சொல்லி குலுக்கல் முறையில தேர்வாயிருக்க வெற்றியாளர் அபிஷேக் மிஸ்ரா, சம்பல்பூர், ஒடிஷா. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில வைபவோட அப்பா பல ஆப்களோட பேரை சொல்லியிருந்தாரு. அதுல உங்க வேட்பாளரை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க எந்த செயலி பயன்படுத்தப்படுது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். நம்ம நிகழ்ச்சியில வைபவோட அப்பா பல ஆப்புகளோட பேரை சொல்லியிருந்தாரு. அதுல உங்க வேட்பாளரை பத்தின தகவல்களை தெரிஞ்சிக்க கூடிய அந்த செயலியோட பேரு என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9999031950 9999031950. சரியான பதில் சொன்ன வெற்றியாளரோட பேரு அடுத்த வார நிகழ்ச்சியில சொல்லுவோம். வெற்றி பெறவங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தோட சான்றிதழும் பரிசும் கிடைக்கும். ஓகே நேயர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சியில மூத்த நாடக நடிகரும் இயக்குனருமான கோவை அனுராதா அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். நான் கலைமாமணி கோவை அனுராதா பேசுகிறேன். நாடக நடிகர், இயக்குனர். வர தேர்தலில் எல்லாரும் ஓட்டுச்சாவடிக்கு போய் ஓட்டு போடணும். நம்ம ஒருத்தர் ஓட்டு போடாதனால என்ன வந்துட போகுதுன்னு நினைக்கக்கூடாது. ஓட்டு போடுறது நம்ம உரிமை, நம்ம கடமை. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் போய் ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போடுங்க. 100% போலாச்சுங்கிற பெருமையை நம்ம பாரதத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். மகிழ்ச்சியா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, விழிப்போடு இருங்க. நீங்க எங்க இருந்தாலும் நேரம் வரும்போது உங்க வாக்களிக்கும் உரிமையை தவற விடாதீங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். காத்திருங்க. நன்றி, வணக்கம். மக்கள் ஒன்றாய் இணைந்து தவறாமல் வாக்களிப்பதால் ஜனநாயகம் செழித்திடுமே, ஜனநாயகம் செழித்திடுமே. வாக்காளர்கள் ஒன்றாய் சேர்ந்தாலே உருவாகும் ஒரு புது கனெக்ஷன், ஒரு புது கனெக்ஷன். வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன், வாக்காளர் ஜங்ஷன் ஹேஷ்டாக் வாக்காளர் ஜங்ஷன். நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, வாக்காளர் ஜங்ஷன்.